முருங்கை மரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து என் வீட்டில் வந்து 1க்கு 2 3 மரங்கள் வச்சுருக்கேன். இதில் இந்த மரம் வந்து ஆல்ரெடி விழுந்து போச்சு. ஆனால் தடுத்து இருந்தது பார்த்தீங்களா? முருங்கை மரத்தில் வந்து நம்ம என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. முருங்கை மரம் எதுக்கு வளர்க்குறேன்னா, கீரைக்கு முருங்கைக்காய்க்கு வந்து ஆசைப்பட்டு வளர்த்துறோம். ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இன்னும் அசால்ட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வளர்க்க வச்சுக்கோங்களேன். நம்ம நடமாடும் போதும் பார்த்து நடக்கணும். அதில் என்ன இருக்குது உன்னிப்பே பார்க்கணும். இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து எங்கள் வீட்டில் நடந்துச்சு. என்னன்னா ரொம்ப வந்து பயப்படக்கூடிய விஷயம். மற்றவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பயம். இந்த புழு பூச்சினா கொஞ்சம் பயம். இந்த மரத்தை வச்சு அதான் நடந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா வந்து நல்ல பச்சை பசேன்னு இருக்குது. நமக்கு அதை பார்த்தா எந்த டவுட்டும் வராது. அந்த அளவுக்கு மரம் வந்து பார்க்க செழுமையாக இருந்ததா. முருங்கை பொயில் பண்ணுறது இந்த மரத்தில் இந்த முருங்கைக்கீரையை பிக்கிறேன். பிக்கும்போது கையில் மெத்துன்னு படுது. நம்ம இலையை குச்சி படும்போது கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்கும். ஆனால் சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் டவுட்டோட எனக்கு வந்து டவுட்டே வரல. அப்புறம் நின்றுக்கிச்சு பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், உன்னிப்பாக பார்க்கும்போது தெரியுது இந்த மரத்தோட கலர்லேயே அப்படியே வந்து பூச்சி இருக்குது. நம்பவே முடியல. ரொம்ப சாஃப்டாக பார்க்கும்போது தெரியுது அந்த கம்பளி பூச்சி. அது பெரிய பெரிய சைஸாக இருக்குது. பார்த்தோன்னே சாக்காயிட்டு எப்பா அப்படின்னு ஓடிட்டேன். திருப்பி வீடியோ எடுக்கண்டி இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்களேன். அந்த மரத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படிலாம் கூட இருக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது. பார்க்க இப்போ தான் அந்த மரம் ஒடிஞ்சு தழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தில் எப்படி புழு வரும்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. நான் அந்த சைடு தான் போகவும் வருவேன். ஆனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் உரசும். அப்போலாம் வந்து இந்த மாதிரி டவுட் வந்து கிடையாது. ஆனால் இப்போ வந்து அதை பார்த்தோன்னே இந்த முருங்கைக்கீரை சாப்பிடணுங்கிற ஆசை. அந்த ஒரு புழு இருக்கா, அந்த தண்டோட கலர்லேயே இருக்குது. பக்கத்தில் போனாலே அப்படியே புல் அரிக்குது. சரிதா? அதோ அந்த மரத்தோட கிளையிலே ஒட்டிட்டு இருக்குதுங்களா நீளமாக, அதுதான். இதோ சரிதா? ஜூம் பண்ணி தான் காட்டிகிட்டு இருக்கேன். அப்படி நகலுது. எப்போ அதுக்கு அடியிலே இருக்கு. இந்த பக்கத்து கலையில் அது அப்படி நகலுது. இதோ தெரியுதா? எப்போ அதோ அங்கே இருக்கு. அங்கே ஒன்று அதை வீடியோ எடுக்கும்போது அது எப்போ எம்மங்க சவுண்டு வந்துடுது. பயத்தில் இந்த மரத்தையும் வெட்டி போட்டுருவோம் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் புதுசாக கிளை தழுக்கும்போது இந்த புழுலாம் இருக்காது இல்லை. இந்த சைடில் அடர்த்தி அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டியாச்சு. கிளையெல்லாம் வெட்டி போட்டேன். ஏன்னா வந்து அந்த புழு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. இந்த கிளைகளில் இல்லைன்னு நல்லா உண்மையாக பார்த்துட்டேன். இதுலேயே இருந்தால் அந்த கிளையும் ஒடிச்சு போட்டு வேண்டியதான். அப்பா என்ன பார்க்கவே அருவருப்பான புழுக்கள். கீரை மேலேயே ஆசை போயிடும். முருங்கை மரத்து மேலே ஆசையே போயிடும் போடுறது.